நான் சொல்றேன், அந்த ஹிந்து ஏத்திசமே டோட்டலா வேற. இந்த மாடர்ன் டேல இந்து மதத்தை அழிக்கிறதுக்கு பேர் ஏத்திசம்னு வச்சு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. நான் அந்த ஏத்திசத்தை சொல்ல வரல. அவங்களுக்கு ஏத்திசம்னா அடிப்படையே தெரியாது. நான் அதை சொல்லல. நீங்க எந்த விதமான தவம் சாதனை பண்ணினாலும் சரி, அதாவது கடவுள் இல்லைங்கிற பாதையில இந்த அக்னாஸ்டிக்ல போனீங்கனாலும் சரி, இல்ல கடவுள் இருக்கிறார்ன்றத தீஸ்டிக்ல போனீங்கனாலும் சரி, ஆக்சுவலா இந்த அக்னாஸ்டிக் தீஸ்டிக் இது ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டு அப்சல்யூட் ஏத்திஸ்டிக் ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. உபனிஷத் இதுல அக்னாஸ்டிக்கும் இல்ல, தீஸ்டிக்கும் இல்ல, ஜஸ்ட் உபனிஷத். என்ன சாமி உபனிஷத்துன்ற வார்த்தையா ஏத்திசத்தோட கனெக்ட் பண்ணி சொல்றாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சனாதன இந்து தர்மத்தில் இந்த நம்ம இந்து சிவிலைசேஷன்ல ஏத்திசம் ஒரு மிகப்பெரிய சம்பிரதாயமாக இருந்திருக்கிறது. ஞானத்தை அளிக்கக்கூடிய சம்பிரதாயமாக இருந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் நீங்க இந்த ஒரு ஸ்லோகம் கேள்விப்படுறீங்களா, ருணம் குத்வா கிருதம் பிபேத், அது கிடையாது. வெறும் இந்த கடன் வாங்கி நீயா குடிச்சாலும் தப்பில்லை, என்ன வேணா அனுபவி, அந்த மெட்டீரியலிஸ்டிக் கான்செப்ட் தான் ஏத்திசம் அப்படின்னு நினைக்காதீங்க. கிடையாது. அவங்களுடைய பிரின்சிபிள் ஆழமா படிச்சீங்கன்னா நல்லா புரிஞ்சுப்பீங்க. சாப்பிடும்போது சாப்பிடு, தூங்கும் போது தூங்கு, அந்த பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படியே உபனிஷத்துல தானா செட்டில் ஆகி சகஜ சமாதியிலேயே வாழ்வீங்கயா. அதனால இந்து சிவிலைசேஷன்ல இருந்த ஏத்திஸ்டை குறைத்து மதிப்பிடாதீர்கள். இந்த இந்து மதத்தை அழித்து சனாதன இந்து தர்மத்தை அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு கும்பல் ஏத்திஸ்டிக்ன்ற பேர்ல செயல்படுறாங்க. அந்த ஏத்திசத்தையும் இந்த ஏத்திசத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சோ அக்னாஸ்டிக், தீஸ்டிக், ஏத்திஸ்டிக் இந்த 3 சம்பிரதாயத்தின் வழியாக நீங்கள் சாதனை பண்ணாலும் மோட்ச மூலம் குருவோர் கிருபா. குரு தான் மோட்சத்தின் கடைசி கதவை திறந்து உங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். ஏன்னா லாஸ்ட் அந்த புஷ்ங்க குருவால மட்டும் தான் முடியும்.